குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சிருக்கமே டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 16, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஸ் அப்படியான கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா மனித உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய் இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. இதனுடைய பெயர் பட்டியல்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சும்மா வந்து வாசித்து மட்டும் விட்டுக்கோங்க, இது ரொம்ப டீப் கிடையாது. ஆனால் நாய் இனங்கள் தடை பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தமிழக காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 21% வந்து பெண்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்களாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1973ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பெண்கள் சேர்ந்தாங்க. அதனுடைய 50வது ஆண்டு நிறைவு விழா வந்து இப்போ கொண்டாடி இருக்காங்க 2024. ஓகேங்களா, 23லே முடிஞ்சிருச்சு. 24 வந்து அந்த 50 ஆண்டு நிறைவடைஞ்ச விழாவை வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா. அடுத்து 2.11 லட்சம் ஆமை குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அனுப்பி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் 2.17 லட்சம் ஆமை குஞ்சுகள் வந்து கடலுக்கு அனுப்பி வனத்துறை வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா கடலோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆமை வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் வந்து தான் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும். அந்த குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து பத்திரமா வச்சு பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கடலில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இதில் வந்து தமிழகத்தில் 1076 கிலோமீட்டர் நீள கடற்கரை வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் மற்றும் முட்டையிட கடல் ஆமைகள் வந்து கரைக்கு வரும். அதை வந்து பத்திரமா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அது குஞ்சு பறிக்க வச்சு மறுபடியும் போய் கடலில் விட்டுருக்காங்க. இதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிகழாண்டில் மட்டும் 2.15 லட்சம் ஆமை குஞ்சுகளை வந்து கடலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் ஆலையிலிருந்து வெளியேற்ற நச்சு கசிவால் வந்து மூச்சு. டிஎன்பிஎல் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் பூகலூரில் இருக்குது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. டிஎன்பிஎல் வந்து கரூர் மாவட்டம் பூகலூரில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்திய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து இத்தாலி பயணம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, கனடா, ஜப்பான் ஆகிய வளர்ந்த நாடுகள் அங்கம் வகிக்கும் G7 கூட்டமைப்பு. ஓகேங்களா. இதில் வந்து G7னா இந்த 7 நாடுகள் தான். இதனுடைய 50வது உச்சி மாநாடு இத்தாலியில் அபுலியா பிராந்தியத்தில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி. ஓகேவா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய பிரதமர். அது யாருன்னா இந்த பிக்சரில் இருக்கிறாங்க, இவங்க தான் அவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட பிரதமருடைய பேர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷி சுனக், இத்தாலிய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா மெலோனி, ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடா மற்றும் உக்ரைன் அதிபர் வந்து பார்த்திங்கன்னா விளாடிமிர் செலன்ஸ்கி. ஓகேங்களா, லெசன்ஸ்கி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா. இதில் இருக்க எல்லாருடைய பேரும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடன் என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்காருன்னா உட்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வந்து நல்லுறவை வலுப்படுத்த வந்து இரு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், தூய எரிசக்தி, எண்ம தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய பிரதமருடன் பார்த்திங்கன்னா இந்திய, மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் உட்பட உலகளாவிய பன்முக முன்னெடுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பை வலுப்படுத்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, தூய எரிசக்தி, விண்வெளி, அறிவியல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் உள்ளிட்ட துறையை வந்து வர்த்தக ரீதியான உறவுகள் வந்து விரிவுபடுத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது தான் ஆசிய, மத்திய கிழக்கு, ஐரோப்பிய நாடுகள் இடையே வந்து பன்முக போக்குவரத்தை வந்து விரிவுபடுத்தும் இந்திய, மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டில்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற G20 மாநாட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. இந்த பொருளாதார வழித்தடம் வந்து கடந்த ஆண்டு G20 மாநாட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது. அதுதான் இப்போ செயல்படுத்துறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கணினி ஆய்வகங்களுக்கு 6890 பேர் வந்து பயிற்றுநர்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மாதம் ஊதியமாக வந்து பார்த்திங்கன்னா 11,452 ரூபா வந்து வழங்கப்பட இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
கல்லூரியில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா சேர்க்கை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணத்தை திருப்பி தரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து உத்தரவு பண்ணிருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, இது தெரிஞ்சுக்கிறதுக்கான டேட்டா. இது கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ண தேவையில்ல. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் பிடிக்கலையோ இல்லை ஏதோ ரீசனால நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா முழு கட்டணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி திருப்பி வந்து உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய புதிய லட்சணை வந்து மாற்றிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 28 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என 98 பதக்கங்களுடன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் பிடிச்சது வந்து குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர் நிரப்பிய காரை ஓட்டி யூடியூப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்ட கார் ஓட்டுநர் பதிவு மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப்காக யாரும் எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா. அடுத்து கேரளத்தில் வந்து லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. இது வந்து நாட்டின் நில அதிர்வு நடவடிக்கைகள் கண்காணிக்கும் தேசிய மையம் எது அப்படின்னா NCS. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் நிலநடுக்கத்தை கண்காணிக்கும் தேசிய மையம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துருக்கியில் நடைபெறும் பாரிஸ் ஒலிம்பிக் தகுதி வில்வித்தை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆடவர் அணி வந்து பார்த்திங்கன்னா காலிறுதியில் தோல்வி கண்டுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போகிற வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாங்க. ஓகேங்களா. மகளிர் டேபிள் டென்னிஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெண்கலம் வாங்கியிருக்கு. இதில் வந்து ரஷ்யாவில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையான விளையாட்டு போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கு. போட்டியில் இந்தியாவுக்கு இது முதல் பதக்கம். ஓகேங்களா. பாய்மன் டி பாய்சி, மௌமிதா தத்தா, யாஷினி சிவசங்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியோட செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியின் தாக்கம் வந்து சிறிய சமூகம் பெரிய பங்களிப்பு என்ற அறிக்கையின்படி இண்டியாஸ் போரோ அப்படின்ற குழுமம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் தான் வந்து பற்றி தெரிவிச்சு உலகளவில் முதல் 500 சிறந்த நிறுவனங்களில் கூகுள், சுந்தர் பிச்சை உட்பட வந்து பார்த்திங்கன்னா 16 நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து வசிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1975லேருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க காப்புரிமைகளில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கண்டுபிடிப்பு வந்து பங்கு வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்குது. இதில் வந்து 10% இது வந்து பார்த்திங்கன்னா 10% உயர்ந்திருக்குது. ஓகேங்களா. 2%லேருந்து 10% உயர்ந்திருக்கு. இதில் 2023ஆம் ஆண்டில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து 13% அறிவியல் வெளியீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்களித்திருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க துணை அதிபர் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் இந்த பதவி வைக்கும் முதல் பெண் அப்படின்ற வரலாறை வந்து இவங்க படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 100 நாடுகளுக்கு மேல் பங்கேற்கும் உக்ரைன் அமைதி மாநாடு வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து சனிக்கிழமை வந்து தொடங்கியிருக்கு, சரிங்களா. அடுத்து ஸ்லோவாக்கிய அதிபராக வந்து பார்த்திங்கன்னா பிளெக்ரினி அவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவாக்கியாவில் வந்து புதிய அதிபராக பீட்டர் பில்லெக்ரினி அவர் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பதவியேற்கிறார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ராமபோசா வந்து பதவியேற்றிருக்காரு. தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தற்போது அதிபர் சிரில் ராமபோசா வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா. முக்கியமான கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சாகித்ய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா யுவ புஷ்கார் மற்றும் பால புஷ்கார் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி யுவ புஷ்கார் மற்றும் பால சாகித்ய புஷ்கார் விருது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தமிழ் மொழியில் யுவ புஷ்கார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் ரகுராமனும், பால சாகித்ய புஷ்கார் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுமா வாசுகியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் இந்தியாவில் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழியில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு வந்து புகழ்பெற்ற சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து ஆண்டுதோறும் வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களின் சிறந்த படைப்புகளுக்கு யுவ புஷ்கார் விருதும், சிறுவர்களுக்காக எழுதப்படும் சிறந்த படைப்புகளுக்கு வந்து பால சாகித்ய புஷ்கார் விருதும் வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா. நாடு முழுவதும் உள்ள சிறந்த எழுத்தாளர்கள் வந்து கௌரவிக்கப்படுறதுக்காக இது வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா. இளைஞர்களுடைய சிறந்த படைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுவ புஷ்கார் விருது, சிறுவர்களுக்காக எழுதப்படும் சிறந்த புத்தகத்துக்கோ இல்லை அது சம்மந்தமானதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா பால சாகித்ய புஷ்கார் விருது வந்து வழங்கப்படுது. இந்த பால சாகித்ய புஷ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா 2024 விருது வந்து கடந்த ஜனவரி 1, 2018ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் 31, 2022ஆம் ஆண்டு வரை வெளியான நூல்களிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 2018லேருந்து 2022 வரைக்கும் எழுதப்பட்ட நூல்களில் அதில் வந்து தொகுத்து அதில் எது சிறந்த நூலோ அதை தான் சொல்கிறாங்க. விருதாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலச வடிவிலான செப்பு தகடு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கான காசோலை நடைபெறும் சிறப்பு விழாவில் வந்து கௌரவிக்கப்படுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா
தமிழ் மொழி விருதாளர்கள் யார் யார்? 2 பேர் தான். சாகித்ய அகாடமி யுவ புஷ்கர் விருது 2024 விருது பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் லோகேஷ் ரகுமான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவரது முதல் கதை தொகுப்பான விஷ்ணு வந்தார் அப்படின்ற நூலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுக்கு தேர்வாயிருக்கார். ஓகேங்களா, முக்கியமான நூல் பேர் யார் எழுதுனாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான தன்வியின் பிறந்தநாள் அப்படின்ற சிறுகதைக்காக எழுத்தாளர் யுமா வாசுகிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால சாகித்ய புஷ்கர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாரிமுத்து. ஓகேங்களா, யுமா வாசுகி எழுத்தாளர், ஓவியர், புனைக்கதையாளர், மொழிபெயர்ப்பாளர், பன்முகத்தன்மை கொண்டவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய விருதாளர்கள் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மனப்பாடமான தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். யுவ புஷ்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா ஷியாம் கிருஷ்ணன் அவருக்கும், கன்னடத்தில் ஸ்ருதி பிஆர் அவங்களுக்கும், தெலுங்கில் ரமேஷ் கார்த்திக் நாயக் அவங்களுக்கும், ஒடிய மொழியில் சஞ்சய்குமார் பாண்டா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்க முடியும். இது பால சாகித்ய புஷ்கர் வந்து பார்த்திங்கன்னா மலையாள எழுத்தாளரான உன்னி அம்மையம்பலம், கன்னடத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்தி பிள்ளக்கேரே, தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர் ஆசாத், ஒடியா மொழியில் வந்து பார்த்திங்கன்னா மானஸ் ரஞ்சன் சாமல் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தமிழில் வந்து 2 பேருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. மற்ற டீட்டெயில் எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எத்தனை பேருக்கு வந்திருக்காங்க? 2 பேருக்கு. அது என்னென்ன புக்கு? ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா யுவ புஷ்கர் விருது, அதாவது இளைஞர்களுக்கான விருது. இது வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் ரகுமான் அவர் தான் வாங்கியிருக்காரு. எந்த கதைக்காகனா விஷ்ணு வந்தார் அப்படின்ற நூலுக்காக வாங்கியிருக்காரு. அதேமாதிரி குழந்தைகளுக்கான சிறுது கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால சாகித்ய புஷ்கர் விருது வழங்குறாங்க. இது வந்து யுமா வாசுகிக்கு வழங்குறாங்க. இது என்ன நூலுக்குன்னா தன்வியின் பிறந்தநாள் அப்படின்ற ஒரு நூலுக்காக வந்து இவர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதுவே போதுமானது. இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் தாராளமாக அதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.